ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே guys, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டோரோஹெடோரோ சீசன் 2 எபிசோட் 1, 2, 3 பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய அனிம்ஸ் வந்து நான் பார்க்க போகிறோம். ஸோ விஸ்டோரியா பார்க்க போகிறோம் அண்ட் டெமான்ஸ் ஆஃப் ஷேடோஸ்னு ஒரு புது அனிம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் சீசன் 1 பார்க்கல அப்படின்னா Crunchyroll உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணலாம். சீசன் 1 நல்லாயிருக்கும். இந்த அனிமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டார்க் ஃபேண்டசி காமெடியான ஒரு அனிமன்னு சொல்லலாம். ஸோ காமெடியும் இருக்கும், டார்க் ஃபேண்டசியும் இருக்கும் அண்ட் சஸ்பென்ஸும் இருக்கும். ஸோ ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கும் இந்த அனிம். பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் சீசன் 1 பார்க்கணுங்கிற அவசியம் கூட தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் பற்றி பார்ப்போம். ஸோ சீசன் 1 பற்றி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலகம், அதாவது ஹோல்னு ஒரு உலகம் இருக்கும் அண்ட் சாசரன்ஸ்னு இன்னொரு டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ சாசர்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே மெஜிஷியன்ஸாக இருப்பாங்க. ஹோலுங்கிற இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஹியூமன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அந்த மெஜிஷியன்ஸ், அதாவது வேறு ஒரு டைமென்ஷன்ஸில் இருக்காங்க, ஒரு டோர் மூலியமாக இந்த ஹோலுங்கிற இந்த இடத்துக்கு வருவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஹியூமன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த ஹியூமன்ஸ் மேலே அவங்களோட மேஜிக்ஸ்லாம் வந்து பேரும் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட மேஜிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, கையிலேருந்து ஒரு ஸ்மோக் மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்மோக் மூலிமா தான் மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை வந்து மாற்ற முடியும், அவங்கள கொல்ல முடியும், அவங்கள உயிரோட வர வைக்க முடியும். இந்த அனிமலில் நடக்காத விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படி ஒரு தடவை நடந்துட்டு இருக்கப்ப நம்ம உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் லிசார்ட் தலையோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு எப்படி அவன் லிசார்ட் தலையாக மாறணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் வந்து ஹியூமனானும் தெரியாது, சாசரஸானும் தெரியாது. அவனோட மெமரிஸ் எல்லாமே சுத்தமாக அழிஞ்சு போயிருக்கும். ஸோ அவனுக்கு என்ன நடந்தது, அவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருப்பான். ஸோ சாசரஸ் ஒவ்வொருத்தனா வந்து பார்த்தீங்கன்னா அவன் தலைக்குள்ளே விட்டு இவனான்னு கேட்டுட்டு இருப்பான். அவனுக்குள்ளே இருக்க மனுஷன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். அதாவது அவனுக்குள்ளே இருக்க மனுஷனுக்கு தான் தெரியும் யார் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லிசர்ட் மேனாக மாற்றினாங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மெயின் குறிக்கோள் அந்த சாசரஸை கண்டுபிடிச்சி இவன் உண்மையான ஹியூமனுக்கு மாறணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமென்ஷன்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். நிறைய டைமென்ஷன்ஸ் கிடையாது, உலகம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஹோலுக்கு வருவாங்க, அப்புறம் மறுபடியும் மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே போவாங்க, மறுபடியும் ஹோலுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை யார் அந்த மாதிரி லிசர்ட் மேனாக மாற்றினா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே புரிஞ்சிடும். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்க்குறேன். சரி, ஓகேவா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீசன் 2 எபிசோட் 1 போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாமி மாதிரி தான் இருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாசரஸ் வேல்டில் நடக்கிறது, ஓகேவா? அதாவது மெஜிஷியன்ஸோட வேல்டில் நடக்கிறது. பாஸ், நீங்கள் எங்கே போனீங்க, நீங்கள் எப்போ வருவீங்க, நீங்கள் இல்லாமல் இந்த இடம் மாதிரியே இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் உங்களோட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. பட் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அளவுக்கு திறமையானவங்களாம் ஆக முடியல. அதனால் நீங்கள் சீக்கிரமாக வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை ராக்கெட் மாதிரி மடித்து வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விடுறான். இந்த மாதிரி அவன் லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுறான். அப்புறம் இன்னொருத்தனை காமிக்கிறாங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஐடு மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. அவனோட மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணில் கிராஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் போட்டிருக்கும். அவன் யார்டா நீங்கள் கேட்கலாம். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிசார்ட் மேனுக்குள்ளே இருக்க ஒரு உருவம். அதாவது இவனும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம லிசார்ட் மேன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மெஜிஷியன்ஸ் அவனோட வாய்க்குள்ளே தலையை விட்டு இவனை வேணான்னு ஒருத்தங்கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அவன் தான் இவன், ஓகேவா? பட் அவன் எப்படி இங்கே இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே வேற ஒரு உருவம் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே தெரிஞ்சிட்டு இருப்பான். இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இவனை வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுவாங்க. ஸோ இவன் யார் கொன்னாங்க அப்படிங்கிறது தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேடிட்டு இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட இவனும் நம்ம லிசார்ட் மேனும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொன்னவன் தேடிட்டு இருக்கான். லாஸ்ட்டாக அவனுக்கு ஞாபகம் இருந்தது, அவனை கொன்னவன கண்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சிம்பிள் தான் இருக்கும். அதாவது கிராஸ் சிம்பிள்ங்கிறது ஒரு சின்ன கேங் மாதிரி. அந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மெஜிஷியன்ஸ்க்கு, அதாவது லோவாக மேஜிக் யூஸ் பண்ணுற மெஜிஷியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ட்ரக்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா லோ மெஜிஷியன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களால ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் மெஜிஷியன் மேஜிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரக்கை சப்ளை பண்ணிட்டு இருக்கவங்க தான் இந்த கிராஸ் ஐடு மெம்பர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவன் ஷாப்பிங்க்கு போகிறான். அப்போ வந்து இன்னொரு கிராஸ் ஐடு மெம்பர்ஸை பார்க்குறான். ஏய் நீயா, உன்னை எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேஸை தேடிட்டு இருக்கேன், அந்த பேஸ் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா எவனோ ஒருத்த கொண்டுட்டான், அவனும் கிராஸ் ஐடு மெம்பராக தான் இருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நம்ம பாஸுக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம பாஸ் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறான். அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். சின்ன பேஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 4 பேர் உட்காந்து ஏதோ என்வலப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கானுங்க இருட்டுக்குள்ளே. உடனே அந்த இன்னொருத்தன் அவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்கள் யார் வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவன் பேர் வந்து வேறு ரிஷுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அவனை கண்டுக்காமல் அப்படியே அவனோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவனும் உள்ளே போய் உட்காடுறான். ஏன்னாப்பா லைட்டே போடாமல் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதில் ஒருத்தன் சொல்கிறான், சூரியன் எப்போ வந்து மறையுதோ அப்போ தான் நாங்கள் லைட்டை போடுவோம் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் வந்து அவனுக்கு டீ இருந்தால் கொடுறா அப்படின்னு சொல்ல, அவன் வந்து டீ பாக்கெட் எடுத்துகிட்டு இந்த டீ நேற்று போட்டது இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது, சரி இந்தா இதே கூடி அப்படின்னு சொல்லிட்டு டீயை வந்து கீழே வைக்கிறான், நேற்று போட்ட டீயை. ஸோ ஒரு பேச்சுலர்ஸ் ரூம் மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் நினச்சி வந்திருக்கான். ஆனால் இது ஒரு பேச்சுலர்ஸ் ரூம் மாதிரி இருக்குது.
அதுக்கப்புறம் அதில் ஒருத்தர் கேட்குறான், "நீ தான் செத்துட்டே எப்படிடா வந்த?" அப்படின்னு கேட்க அவன் உடனே டென்ஷன் ஆகிட்டு, "டேய் என்னை எவனோ கொன்னுட்டான். நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரக்ட் ஆகி வந்திருக்கேன். என்னை யார் கொன்னான்னு இப்போ கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க யாருன்னு சொல்லுங்கடா" அப்படின்னு சொல்லி, "நீங்கள் என்னடா உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லி டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன் ஆகி கையில் இருக்க வெப்பன் எடுக்க அவன் பக்கத்தில் இருக்க இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்து, "நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கு. நீ எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி அவன் தலையில் ஸ்வாடை வச்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நியூஸ் பேப்பர்காரன் வெளியே போயிட்டு இருக்கான். பழைய பொருள்லாம் வாங்குற ஆளு. டக்குன்னு, "டேய் அந்த சத்தம் கேட்குது உங்களுக்கு கேட்குதா? சீக்கிரம் வாங்கடா வாங்கடா போயிட போகிறான்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் எல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துட்டு அந்த நியூஸ் பேப்பர் கடைக்காரங்கிட்ட போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து டாய்லெட் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பா இந்த தடவை ஒன்று மிஸ் பண்ணவே இல்லை, எப்படியோ 2 டாய்லெட் பேப்பர் கிடச்சிருச்சு அப்படின்னு இவனுங்க சொன்ன நம்ம ரிஷி உடனே டென்ஷன் ஆகி, "டேய் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்னு அவன் டென்ஷன் ஆயிடுறான். உடனே அதில் இருந்து ஒருத்தர் சொல்கிறான், "டேய் உன்னை யாருக்கு வேணாலும் எங்களுக்குலாம் தெரியாது, அது பாஸ்க்கு மட்டும்தான் தெரியும்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷி கிட்ட சொல்கிறான். அப்புறம் மறுபடியும் அவனுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரி அதான் லைட்டு இருட்டாயிருச்சுலடா, லைட்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லி லைட்டை போடுறானுங்க. அவனுங்க 4 பேர் அவங்களோட பேரை சொல்கிறாங்க. "உங்கள் பேரா? உங்கள் பேர்லாம் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ரிஷுவும் ஒரு காலத்தில் இந்த கிராஸ் டே மெம்பர்ஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருப்பான். இந்த மாதிரி அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கும். இன்னொரு சீரியல் நம்ம என்னோட கிளீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. இவங்க யாருடான்னு கேட்டிங்கன்னா, என்னங்கிறவன் மெஜிஷியன்ஸ் உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கை மேலே தேடிட்டு இருக்கான். அதாவது நம்ம லிசர் மேலே தேடிட்டு இருக்கான். என்ன ரீசன்னா, எபிசோட் 1ல மெஜிஷியன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஹோலுக்கு போவாங்க, அதாவது ஹியூமன்ஸ் வேர்ல்டுக்கு. அங்கே போகிற மெஜிஷியன்ஸ்லாம் நம்ம கைமேன் வந்து பார்த்தீங்கன்னா அவனா பார்த்துட்டு எல்லா மெஜிஷியனையும் கொன்றுவான். அதாவது அவனை மாற்றின மெஜிஷியன்ஸ் அவனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவனை கேட்பான். அவன் இல்லைன்னு சொன்னோடனே அந்த மெஜிஷியன்லாம் கொன்றுவான். அதில் முக்கால்வாசி ஆளுங்க நம்ம என்னோட ஆளுங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்னோட கிளீனஸ் கிட்ட சொல்லி நம்ம கைமேனை வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்காக அனுப்பியிருப்பான். இவங்களா தான் அந்த என்னோட கிளீனர்ஸ். ஸோ ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளுங்க இவங்க 2 பேருமே. ஒருத்தன் பேர் நோயின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்த பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன். அது அப்புறமேட்டு வரும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்களோட இப்போ கோல் என்னன்னா, நம்ம கைமேனை பிடிக்கிறது அண்டு நம்ம நிக்காடோவையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கணும். அதுதான் நம்ம கைமேனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நம்ம நிக்காடோ. அவ்வளோ ஒரு மெஜிஷியன் தான். பட் அவள் இப்போதைக்கு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் வேர்ல்டில் தான் இருக்கா. அவள் லைக் இங்கே ஒருத்தர் காமிக்கிறாங்களா, இவ தான் நிக்காடோ. பட் இவ வந்து பார்த்தீங்கன்னா இவ உண்மையான நிக்காடோ கிடையாது. உண்மையான நிக்காடோ கைமேன் கிட்ட தான் இருப்பாள். இவங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலியான ஒரு நிக்காடோன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். அது சீசன் 1 பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அது அந்த அளவுக்கு டீட்டெயிலாம் ஒன்றும் போக தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் அவள் போலியான நிக்காடோன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் மெஜிஷியனுக்கு ஒரு பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் அவனோட பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என் மதிக்காதனால நம்ம என்னோட பார்ட்னர் நம்ம நிக்காடோ மாதிரி மாறிட்டு நம்ம என் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பான். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இவனுங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைமேனோட ஃப்ரெண்ட்ஸு. இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ல இருந்து கைமேனை காப்பாற்றுறதுக்காக இந்த மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. பட் இவனுங்க ஒரு காலத்தில் நம்ம என்னோட கிளீனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணியிருப்பாங்க, அவன் சின்ன பையனாக இருக்கிறப்ப. அதனால் என்னோட கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமல் இவங்களை வந்து சேவ் பண்ணி இந்த அவனோட வீட்டில் வச்சுருப்பான். நீங்கள் உடனே இந்த இடத்த விட்டு போய் ஆகணும், என்னோட எனிமீஸ். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எனிமி கைமேனுங்கிறனால நீங்களும் என்னோட எனிமியாக தான் இருப்பீங்க, அதனால் சீக்கிரமாக உங்களை ஹோலுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அந்த பாஸோட இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பாஸ் வந்து ஒரு காலத்தில் நம்ம என்னோட கிளீனஸ் ஆன இந்த 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பான். பட் இவங்க 2 பேர்த்தையும் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பான். பட் இந்த தடவை அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதனால் இந்த தடவை அவனை விட்டு பொழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருப்பானுங்க. கண்டிப்பாக பாஸ் இந்த தடவை அவங்களை பொழந்தரலன்னு சொல்லிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா நம்ம கைமனோட ஃப்ரெண்ட்ஸு அவனுங்களுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு, நாங்கள் நாளைக்குள்ளே வந்துடுறோம்ப்பா, நாங்கள் போய் கைமனை தேடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி லெட்டர் எழுதிட்டு, "டேய் உங்களை நான் உங்கள் ஹோலுக்கு போக சொன்னால் நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவனுக்கு சொன்னால் கேட்க மாட்டானுங்க. சரி அதான் நாளைக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டாங்களா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பான். இவனுங்க கார் எடுத்துகிட்டு வந்து போயிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம நோய் வந்துட்டு, "நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவனுங்களை போய் கூப்பிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கைமேனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரதுக்கு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவா. ஸோ இந்த மாதிரி இவனுங்க ஏதோ ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் டாக்டர் சொல்லுவான், "என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கா, அவளை கேட்டோம்னா ஏதாவது தெரியும், நானும் அவளும் பிரிஞ்சு 25 வருஷம் ஆகுது, மேபி அவள் செத்துருந்தாலும் செத்துருப்பா" அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லுவான். ஏன்னா நம்ம டாக்டர் பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருப்பான். பட் நம்ம டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் அப்படிங்கிறனால 75 வயசுக்கு மேலே ஆகும். பட் அந்த வீடை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போனால் உள்ளே ஏகப்பட்ட டெட் பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மூளை, குடல், குந்தாணி எல்லாம் தனித்தனியாக கடந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம டாக்டர் ஷாக் ஆயிடுவான். பட் நம்ம டாக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு ரிசர்ச்சர் தான், அவனோட இடமும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் அவனுக்கு ஷாக் இருக்காது. பட் அவனோட ஒய்ஃபை தேடி வந்த இடத்துல வேற ஒரு 3 பேர் தான் இருப்பானுங்க. அந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செத்து போய் பொழைச்சி வந்த ஜாம்பிஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பானுங்க வச்சுக்கோங்களேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து ஒரு மெஜிஷியன்ஸோட பவர் தான். அவங்கள அந்த பவர் வச்சு இறந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வர முடியும். பட் அவங்களோட பாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுகின மாதிரியே தான் இருக்கும். பட் அவங்களோட சோல் மட்டும்தான் உள்ளே கொண்டு வர முடியும். அவனுங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்டாக் பண்ண உடனே நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாம்பூச்சி பெட் மாதிரி வளர்த்துட்டு இருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா சோனிக் வேவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும். அதனால் நம்ம டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உதவுறதுக்காக மற்ற மனுஷங்களெல்லாம் அடிச்சு போட்டுரும். இவனுங்க அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டாக்டர் ஒருத்தனை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒளி வச்சுட்டு, "நான் அவனை திசை திருப்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்புறதுக்காக ஒருத்தனை கூட்டிகிட்டு மேலே ஓடுவான்.
அந்த இடத்துல நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் அவன் ஒய்ஃப் இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பான். அத பார்த்துட்டு, "என்னடா என் ஒய்ஃப கொன்னுட்டீங்களாடா?" அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடி வந்து நம்ம டாக்டர தள்ளி விட்டுருவான். நம்ம டாக்டரும் வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெளிய போய் விழுந்துருவான். இப்படி நம்ம டாக்டர் இந்த சைடு கிடக்க, அந்த கரப்பான்பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சி மருந்து கண்டுபிடிச்சிருவானுங்க அவனுங்க 3 பேரும். அந்த பூச்சி மருந்து எடுத்து நம்ம கரப்பான்பூச்சி மேல அடிச்சு கொல்லலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படி கொல்லலாம்னு பார்த்துட்டு இருக்கப்பவே டக்குனு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நோய் வந்துருவா. அதாவது நம்ம என்ஸோட கசின். நம்ம என்னோட கசின் தான் நம்ம நோய். என்னோட கிளீனர்ஸ்ன்னு சொல்லலாம். அவ வந்துட்டு அந்த கரப்பான்பூச்சிய காப்பாத்தலாம்னு பார்ப்பா. ஏன்னா கரப்பான்பூச்சி இவங்க எல்லாமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான்னு வச்சுக்கோங்களேன். காப்பாத்தல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு கேட்க, உடனே அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, "ஓ! நீயா? நீ வருவேன்னு பாய்ஸ் சொல்லியிருக்காரு. பாஸ்க்கு உனக்கு தெரியும். பாஸ்க்கு தெரியும் உன்னை எப்படி டிஃபீட் பண்றது அப்படிங்கிறது. நீ தானே அது என்னோட கசின்." அதாவது இவளோட பவர் என்ன பண்ணா ஹீலிங் பவர். எவ்வளோ மோசமான ஒரு உடம்பா இருந்தாலும் இவளோட மேஜிக்கை வச்சு இவளால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண முடியும். ஈவன் அவளோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் செம வேகமாக ஹீல் ஆகும். பட் இவள எப்படி டிஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அவன் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பாங்க. அதனால் அவங்க ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாங்க அவளை. பட் அது காமிக்க மாட்டாங்க. பட் சின்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவான். சின்னு யாருன்னா நம்ம நோயோட பார்ட்னர். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருவான். வந்துட்டு அங்கே போய் பார்த்தா நம்ம நோயை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவளுக்கு ரீஜென்ரேட்டும் ஆகாது. அவளோட மேஜிக்கும் அவளால் யூஸ் பண்ண முடியாது. அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவனும் ஷாக் ஆயிடுவான். சரி இவளை டிஸ்மெம்பர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையை காலெல்லாம் வெட்டலான்னு பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம சின்ன அங்கே வந்துருவாங்க. என்னடா எல்லாம் ஜாலியாக விளாண்டுருக்கீங்க போல அப்படின்னு அவனுங்களை பார்த்து கேட்க, சின்னா டேய் அவன் வந்துட்டு அவளை பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பான். இப்படி அவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அவள் மூலையில் நான் வந்து குத்திடுவேன். அதுக்கப்புறம் யார் நினச்சாலும் இவளை வந்து பார்த்தீங்கன்னா ரெசரெக்டோ அல்லது காப்பாற்றவோ முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம சின்ன வேறு வழியும் இல்லாமல் அவன் கையில் இருக்க ஹேமரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே போட்டுருவான். ஏன்னா நம்ம சின் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபைட்ரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேறு வழி இல்லை. அவன் வந்து கீழே போட அவன் கூட இருந்த இன்னொரு கூட்டாளி வந்து கத்தியை வச்சு நம்ம சின்ன தாறுமாறாக வெட்டிடுவான். கழுத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடுவான். கழுத்தை வெட்டிட்டு ஹார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குத்திட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேரும் போயிடுவானுங்க. இப்படி இவனுங்க சின்ன அடித்து போட்டு நம்ம நோயை தூக்கிட்டு போயிடுவானுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு லைட்டாக அதாவது இந்த மேஜிக் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜுங்கிறதுக்கு ஒரு ரீசனே இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஹார்ட்டு தலை கழுத்து எல்லாத்தையும் வெட்டினா கூட அவனுக்கு கொஞ்சம் ரீஜென்ரேஷன் எபிலிட்டி இருக்கும். ஸோ அதை வச்சு அவனுக்கு ரீஜென் டைம் மறுபடியும் எந்திரிச்சிருவானுங்க. அது சில யூசர்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும், சில யூசர்ஸுக்கு இருக்காது. இந்த அனிமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். பட் நல்லா காமெடியாக இருக்கும். எந்திரிச்சிட்டு டே என்கிட்டே வச்சுக்கிறீங்களாடா உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக இன்னொரு சரி நம்ம டாக்டர் கீழே தள்ளி விட்டானே அவனை இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா கொல்லலான்னு வரப்போ கரெக்டாக நம்ம சின்ன அந்த இடத்துக்கு வந்துடுவோம். இந்த டாக்டர் தான் சின்ன வயசில் நம்ம சின்ன வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பான். அது சீசன் 1ல் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை காப்பாற்றுறதுக்காக இவன் வருவான். இப்படி இவன் டாக்டரை காப்பாற்ற அந்த 4வது மெம்பர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல வருவான். அதாவது இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டைஸோட மெம்பர்ஸ் தான். அந்த 4 பேர் சொல்கிற அந்த ஜாம்பிஸ் மாதிரி இருக்காங்களா அவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்குங்கிற பவரே இருக்காது. பட் நம்ம சின்னுக்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர் இருக்கும். நம்ம சின்னோட மேஜிக் பவர் என்னன்னா ஒருத்தங்களை உயிரோடய வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிக்க முடியும். அதாவது கட் பண்ணி எப்படி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணாங்கன்னு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்க முடியும். அந்த பவரை தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் குத்திடுவான். வயிற்றில் குத்தினதுக்கப்புறம் நம்ம சின்னால் அவனோட ஸ்மோக்கை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. என்னாச்சு டாக்டர் என்னோட ஸ்மோக்கை என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு டாக்டர் கேட்குறப்ப டாக்டர் வந்து சொல்லுவான் அவனோட ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு ஆர்கனை வந்து பார்த்தீங்கன்னா குத்திருக்கான். அதனால் அவங்க கையில் இருந்து ஸ்மோக் வராது. அந்த ஸ்மோக்கை வச்சு தான் இவங்களால மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க இது எனக்கு இப்போ தான் தெரியுது, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட் டைம் சீசன் 2ல் தான் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் கண்டுபிடிச்சிருக்கான் போல், அந்த 4-eyed பாஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஓகே மேஜிக்கில் என்ன இவனை நானே வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாயிலிருந்து ரத்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டிஃபீட் பண்ண அவன் அந்த கையை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி கீழே போட்டு அவனை போட்டு பொலன்னு பொழந்துருவான். செத்தடா மம்மனே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹெட் பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஹெட்டை வச்சு வந்து அடிச்சிட்டு இருப்பான். 2வது ஹெட் பிளாஸ்ட் விழுகிறப்பையும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மூளை தனியாக செதறிடுவான். அந்த 4வது ஆளுக்கு அந்த மூளை செதறதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டெவில் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த டெவில் தான் ஒரு மேஜிக் யூஸரோட பவர். அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட உடம்புக்குள்ள செலுத்தினாங்கன்னா இவங்க செத்துருந்தாலும் இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட வர முடியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட வர முடியாது. ஏன்னா அந்த டெவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீன் வெளியே எடுத்துட்டான். இப்படி நம்ம டாக்டரை காப்பாற்ற அந்த டாக்டர் டே ஏகப்பட்ட அடிபட்டுருக்கா உனக்கு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தான் ஏகப்பட்ட அடி இருக்குது, உங்கள் தலைமையில் பாருங்கள் ஒரு சின்ன கிளாஸ் ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த கிளாஸ் எடுக்க அந்த கிளாஸில் இருந்து பிளட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். டப்புன்னு நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கு போயிடுவான். ஃப்ளாஷ்பேக்குங்கிறது நம்ம ஹோலுக்கு வந்துடுவான் நம்ம டாக்டர். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவனோட ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பான். ஹருவை வந்து பார்ப்பான். ஹரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்திரஸ் தான், வேறு ஒரு வேர்ல்டுலேருந்து வேறு அந்த சாஸ்திரஸ் வேர்ல்டுலேருந்து ஹோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். என்னம்மா மறைய தனியாக இருக்க, உனக்கு எதாவது உதவி வேணுமா, நான் தான் டாக்டர் இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன், என்னோட பேர் காசுக்காவே, உன்னோட பேர் என்னன்னு கேட்க அவள் ஹார்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாள். அப்படி சொல்லிட்டு இருக்கவே நம்ம சின்ன வந்து நம்ம டாக்டரை எழுப்பிடுவான். என்ன டாக்டர் செத்துட்டியா என்ன, அப்பா உயிரோடு தான் இருக்கியா, சரிவா அவங்க நோயை தூக்கிட்டு போயிட்டாங்க, நம்ம நோயும் போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோயை கண்டுபிடிக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம டாக்டர் வந்து அவன் கையில் இருந்த ஒரு வளையல் மாதிரி இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிறான். அது வேறு யாரோடது இல்லை, அது நம்ம டாக்டரோட ஒய்ஃபோடது. உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு நோயை காப்பாற்றுறதுக்காக போயிட்டுருக்காங்க.
இப்படி இங்கே நடந்துகிட்ருக்கு. இன்னொரு சைடு நம்ம ரிசுவோட ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ டோகுகா இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோகுகா. ஸோ டோகுகா உனக்கு தெரியும் தானே ரிசுவை யார் கொன்னா அப்படிங்கிறது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு தெரியும், என் 2 கண்ணால் பார்த்தேன் அவன் சாகிறத அப்படின்னு நம்ம டோகுகா சொல்லுவான். பட் நம்ம ரிசு கிட்ட யார் அப்படிங்கிறத அவன் சொல்ல மாட்டான். அதை சஸ்பென்ஸாகவே வச்சிருப்பாங்க. இவன் வந்து அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு கேட்குறப்ப டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக ஒரு அந்த ஃபஸ்ட் எபிசோடில் விட்ட ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கும். ஏன்னா அங்கே இருக்க 4 இந்த ஜாம்பிஸ் மாதிரி இருக்கிறவங்களும் கிராஸ் டை மெம்பர்ஸ் தான், இங்கே இருக்கிறவங்களும் கிராஸ் டே மெம்பர்ஸ் தான். ஓகேவா? அப்படியே மறுபடியும் சீனை இந்த சைடு கொண்டு வருவானுங்க. அந்த 4 ஜாம்பிஸ் அந்த நோயை பிடிச்சிட்டு, நான் இவளை பிடிச்சி வச்சுட்டேன் பாஸ், நீங்கள் சீக்கிரமாக வாங்க, நம்மளோட பிளாக் ஸ்மோக்லாம் ரொம்ப தீர்ந்துட்டுருக்கு, நம்ம பிளாக் ஸ்மோக்கை தான் ட்ரக் மாதிரி இவனுக்கு வெளியே விற்றுட்ருப்பானுங்க, அந்த ட்ரக்குக்கு தான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸாக இருப்பானுங்க. சீக்கிரம் வாங்க பாஸ், இப்போலாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிளாக் ஸ்மோக்கை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மாஸ்க்கை நீ எங்கே இருந்தா எடுத்த அப்படின்னு இவன் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு அங்கே இருக்க ஒருத்தனை பார்த்துட்டு மாஸ்க் எங்கே இருந்தா எடுத்துன்னு கேட்க, உன்னோட பார்ட்னரோடது தான், அவனை கொண்டுட்டு நான் அந்த மாஸ்க்கை எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். என்னது பாஸை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இவனுக்கு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிப்பா. இவனை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றிலே குத்திடுவா. வயிற்றில் குத்துனதுக்கப்புறம் அவன் பாஸ்கிட்ட போய் பாஸ் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காப்பாற்றாமல் அப்படியே வந்துட்டு இருப்பான். பட் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுவான். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நோயை காப்பாற்றுறதுக்காக நம்ம சின் வந்துட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட டேமேஜ் வாங்கியிருக்கனால அவனால் நடக்கவே முடியாது. டாக்டர் வந்து என்னடா ஆச்சு உனக்கு நடக்கவே முடியல, நம்ம எப்படியாவது நம்ம சின்ன வந்து நோயை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி ஆகணும், ஏன்னா நம்ம நோயோட மேஜிக்கை வச்சு இவனை ஈஸியாக ஹீல் பண்ண முடியும். நம்ம நோயோட மேஜிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காயமானாலும் சரி, உங்களுக்கு தலையே தனியாக பறந்து போனாலும் சரி, அவளோட மேஜிக் வச்சு வந்ததுன்னா தலையை கொண்டு வர முடியும். ஸோ அதை அவளுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சா உன்னை ஹீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோயை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கானுங்க. பேசிட்டு சைடில் பார்த்தா சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நோய் நின்றுட்டு இருக்கான். அந்த ரூம்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோய் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கா. சரி அவளை கண்டுபிடிச்சாச்சு, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வந்து தானே சொல்கிறான், சின்ன அவன் நோய் உள்ளே தான் இருக்கான் அப்படின்னு. அவனும் அங்கே பார்த்துட்டு நோய் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய், என்ன நீ ஒழுங்காக தானே இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கேட்குறான். அங்கே போனால் அவனுக்கு சரியான சாக்கு. என்னடான்னு கேட்டீங்களான்னு நம்ம நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டரோட வாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. அந்த மான்ஸ்டர் நம்ம நோயை பிடிச்சி கடிச்சு சாப்பிடுன்னு சொல்ல முடியாது, அப்போ தான் வந்து கடிச்சிட்டு அவளோட உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நச்சுக்குன்னு ஒரு நசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கி விட்டுருது. அப்படி அவளை பிடிச்சி கடிக்கிற ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின் மேலே தெரிச்சிருது. அதை பார்த்தோன்னே அவன் சரியான டென்ஷன் ஆயிடுறான். உடனே கையில் இருக்க ஹேமர் வச்சுட்டு அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் கூட ஏன்டா என்னோட நோய் என்னோட பார்ட்னரியாவோட நீ வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சம வேகமாக அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபைட் பண்ணி மண்டை கிண்டை கண்ணு காது எல்லாத்துலையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். எங்கெங்கெல்லாம் அடி விடுவோம், ஏன்னா மான்ஸ்டர் வர ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளோட சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான போட்டு அடி விட்டு பொழந்துட்டு இருக்கான். இன்னொரு சைடு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ டேப்லெட் மாதிரி ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில் எடுத்து பார்க்குறான். அதுலேருந்து ஜென்ஜிஃபிகேஷன் மேஜிக்னு எழுதியிருக்கு. அதாவது பெருசாக ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மாற்றுறதுக்கான ஒரு டேப்லெட்டுன்னு எழுதியிருக்கு. அந்த டேப்லெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்டு இந்த மாதிரி மான்ஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா மாறியிருக்கான். இப்படி நம்ம சின் வந்து அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கி போய் அந்த பில்டிங்கே இடிஞ்சு கீழே விழுகுது. அப்படி விழுந்துட்டு இருக்கப்போ டாக்டர் போய் அந்த ஸ்டாச்சுவை போய் பார்க்குறான். யாரா நீ, எவனோ ஒருத்தர் உள்ளே உட்காந்துட்டு இருக்கான், என்ன அசைய கூட மாட்டுற, யாரா நீ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்பவே அந்த பில்டிங் இடிஞ்சு கொடுக்க பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படி தீப்பிடிச்சிட்டு இருக்கப்பவே நம்ம சின்னும் நம்ம நோயும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க அந்த பிளாஸ்ட்லேருந்து. பட் நம்ம டாக்டர் ஆனால் காசுகாபே, நம்ம டாக்டரோட பேர் காசுகாபே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டிக்கிறான். காசுகாபே டாக்டர் என்னாச்சு, டாக்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ டாக்டர் வந்து உள்ளே மயக்கி கிடக்கிறான். இப்போ தான் எந்திரிச்சிருக்கான். இவன் என்ன ஸ்டாச்சுவா, இவன் மெழுகால உருவாக்கப்பட்ட ஸ்டாச்சு, பட் இவனை பார்க்குறதுக்கு அச்சசல் அவனை மாதிரியே இருக்குது அப்படிங்கிறான். பட் யாரை மாதிரின்னு சொல்ல மாட்டான். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுறான் அந்த இடத்துல இருந்து. அப்படி மயக்கம் போட்டதுக்கப்புறம் யாரோ அவன் பேரை சொல்லி கூப்பிட்றான். ஹேய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் யாரோ கூப்பிட்றாங்க. நம்ம டாக்டர் இந்த பேர் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தானே தெரியும், அது என்னோட ஒய்ஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க அங்கே பார்த்தா ஒரு டெவில் மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கான். அப்புறமா தான் தெரியும் அந்த டெவில் வேறு யாரும் இல்லை, நம்ம டாக்டரோட ஒய்ஃப் தான். நம்ம டாக்டரோட ஒய்ஃபும் ஒரு சாசரர்ஸ் தான். சாசரர் வர வந்து பார்த்தீங்கன்னா சாசரர்ஸோட வேர்ல்டு, அதாவது மியூசிஷியன்ஸோட வேர்ல்டில் டெவில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்லே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஸோ அவங்கள மாதிரி மாறணும் அப்படின்னா ஏகப்பட்ட ட்ரைனிங்ஸ் எடுக்கணும். அந்த ஒரு டாக்டரோட ஒய்ஃபுக்கும் அதுதான் ஒரு ஆசையாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மியூசிஷியன்ஸோட உலகத்துக்கே வந்திருப்பான். வந்ததுனால அவன் பார்த்தீங்கன்னா டெவிலாகவும் மாறியிருப்பான். ஸோ நம்ம டாக்டரை வந்து காப்பாற்றிட்டு வந்து சொல்லுவான், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், நான் எப்படியே டெவிலாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்டர் உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், நீ எப்படியே உயிரோடு தான் இருக்கா, சரி இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வலையில் கொடுப்பான். அவளை அதை எடுத்து மாட்டிப்பான். இன்னொரு சைடு நம்ம டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் மறைச்சி வச்சிருப்பாங்க. அவனுக்கு 2 பேரும் வெளியே வந்துடுவாங்க. எப்பா என்ன ஒரு ஹீட்டு, என்னடா இந்த இடமே இடிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம டாக்டர் நீங்கள் 2 பேரும் நல்லா தானேப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அவனுங்களை பார்க்க வந்துடுவோம். அப்பா இவனுங்க 2 பேரும் நான் உயிரோடு தான் இருக்கானுங்க. இவங்களும் டாக்டர் உன்னோட ஒய்ஃபை பார்க்கலான்னு வந்து உங்களோட ஒய்ஃபை இறந்துட்டாங்க போலே அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்க நம்ம டாக்டர் இல்லை என் ஒய்ஃப் இறக்கலாம் இல்லை, நான் இப்போ தான் அவளை பார்த்தேன், அவர் உயிரோடு தான் இருக்கா, அவர் டெவிலாக மாறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது டெவிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுவானுங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஹியூமன்ஸோட வேலையிலேருந்து வந்திருப்பானுங்களா அதனால்.
இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 டெவிலை காமிப்பாங்க. ஒரு டெவிலோட பேர் அசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிக்காடோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்னொரு டெவில் கேட்டுட்ருக்கு, "நீ என்ன நிக்காடோவை பற்றி சொல்லவே இல்லை, என்ன எத்தனை நாள் தான் மறைச்சி வச்சுட்ருக்காளான்னு நினச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு டைமையே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மியூசிஷியனை வந்து பார்த்தீங்கன்னா நீ மறைச்சி வச்சிருக்கலான்னு பார்த்துட்ருக்கியா?" அப்படின்னு சொல்லி அந்த டெவிலோட ஹெட்டான ஒருத்தன் வந்து நம்ம அசுவை பற்றி கேட்டுட்ருக்கான். ஏன்னா நம்ம அசுவும் நிக்காடோவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நிக்காடோவால் வந்து பார்த்தீங்கன்னா டைமையே கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் அந்த மேஜிக் அவள் யூஸ் பண்ண மாட்டா. எதனால் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் யூஸ் பண்ண மாட்டான். அதனால் நான் அசுவை பிடிச்சி அடித்து கேட்டுட்டு இருப்பானுங்க. அப்பா இப்போ தான் நம்ம நிக்காடோவையும் நம்ம கைமானையும் காப்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் ப்ரோட்டகனிஸ்ட்டு. இவங்க 2 பேரையும் நம்ம அசு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்து தப்பிக்க வச்சு வேற ஒரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவான். டோர் ஓப்பன் பண்ணி அவங்களை தள்ளி விட்டுருவான். அதனால் இவங்க 2 பேருக்கு எந்த இடத்துக்கு வந்தானே தெரியாது. நம்ம நிக்கோட கைமானை பற்றி சொல்லுவான், என் வந்துட்டானா நிலமையே மாறிடும் அப்படின்னு சொல்ல, நம்ம கைமான் எந்த மேட்சுக்கும் என் மேலே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம கைமான் சொல்ல, உன் மேலே யூஸ் ஆகாது, பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கான்ட்ராக்ட் இருக்குது. அதாவது இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. கான்ட்ராக்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 2 மெஜிஷியன்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கிறது. அதாவது இவங்க தான் என்னோட பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி. நம்ம நிக்கோவுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. பட் அவளை வற்புறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என் கூட கான்ட்ராக்ட் போட வச்சுருவாங்க. அதனால் அவளுக்கு வேறு வழி இல்லை. பட் அவளை எப்படியே காப்பாற்றிடுவான் நம்ம அசு. அந்த கான்ட்ராக்டை வந்து காப்பாற்றினால என்ன தான் காப்பாற்றினாலும் நம்ம நிக்கோட மறுபடியும் என்ன பார்த்துட்டான் அப்படின்னா அவனோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோடாவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிக்காடோ என்ன பார்க்கக்கூடாது, பார்த்தா அப்படின்னா என்னால் நிக்காடோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி நடந்துகிட்டே இருக்கிறப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்வே பார்க்குறாங்க. அந்த சப்வேக்குள்ளே போனோம்னா சின்னதாக ஒரு மால் மாதிரி போட்டிருக்காங்க. இது பார்க்குறது கிட்டத்தட்ட ஹோல் மாதிரியே இருக்குது. பட் இங்கே இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன்ஸோட உலகம் தான். இப்படி உள்ள நடந்துகிட்டே இருக்கிறப்ப நம்ம நிக்காடோ ஒன்றே சொல்கிறா, கைமன் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது, நம்ம ட்ராப் பண்ணி அவங்கள பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம கைமனும் சரின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி ட்ராப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ண ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்றான் நம்ம கைமன். உடனே அந்த பொண்ணு, என்னை விடு நானும் உங்கள் ஆளில் ஒருத்தன் தான்ப்பா, என்னை விடுப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம கைமனும் வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறான். விட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, இங்கே பாருங்கள் என்னோட கண்ணிலையும் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இந்த ப்ளஸ் சிம்பிள் எனக்கு நேற்று தான் வந்துச்சு, நானும் உங்களோட ஆள் தான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நம்ம கைமேனோட கண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கைமேனை பார்த்துட்டு இவனும் கிராஸ் ஆகிட்டு கேங்கில் ஒருத்தன் தான் சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா கைமேனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாள். உடனே நம்ம கைமேனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தானே தேடி வந்திருக்கா. உடனே இவனும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரியே வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஓ அப்படி, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அவளை பார்க்குறதுக்கு ஒரு கஸ்டமர் ஒருத்தன் வந்திருப்பான். அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அந்த பிளாக் ஸ்மோக்கை கொடுப்பான். அந்த பிளாக் ஸ்மோக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் மாதிரி. அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணிவிட்டு சரி வாங்க நம்ம பேஸ் பக்கத்தில் தான் இருக்குன்னு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அந்த இடம் சின்ன ஷாப் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க, எல்லாம் நம்ம இடம் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காமிக்கிறான். உடனே இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் ரொம்ப கிழிஞ்சு போன மாதிரி இருக்குல்ல, அது சீசன் 1 ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம கைமானுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் கிடைக்கல. அப்போ அந்த பொட்டிக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, அந்த பொட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி இங்கே நடந்துட்டு இருக்கப்ப அந்த சின்ன பொண்ணு வேற எவனும் ஒருத்தர் பார்க்க போகிறான். அதுதான் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கேங்க்கு ஒரு லீட் மாதிரி, அந்த ஸ்மோக்கை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லீட் மாதிரி. அவன் வந்துட்டு இங்கே பார்த்தியா நான் எவ்வளோ ஸ்மோக் கொண்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்ல, இவளும் ஒன்று உள்ள போய் பார்க்குறா. ஆனால் இந்த ஸ்மோக்லாம் ரொம்ப ரஃபாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மோக்கே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது எல்லாமே ஃபேக்கு, நம்ம பாஸ் நம்மளை விட்டுட்டு போய் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டாக்கே இல்லை, பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் வாழ்கிறது, நம்ம பாஸ் இருந்தனால தான் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம், அதனால் இப்போதைக்கு நம்ம இப்படி தான் வாழணும்னு சொல்ல, உடனே அந்த சின்ன பொண்ணு இல்லை நம்ம பிளாக் ஸ்மோக்கை விற்கிறதுக்கான காரணமே மேஜிக் இல்லாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், பட் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்ல, உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டு நீ வந்தவா வரலினா போ அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிச்சிட்டு இருக்கப்ப நம்ம கைமேன் வந்துடுறான். என்னப்பா ஃப்ரெண்ட்லி ஃபைட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த வில்லனை மாக்கிட்டே உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, நீ யாரா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு சின்ன கொக்கி மாதிரி அவன் வயிற்றுக்குள்ளே வந்துடுது. அது வேறு யாரும் இல்லை, அந்த சின்ன பொண்ணு போட்ட அந்த கொக்கி தான். அந்த கொக்கி அவன் வயிற்று கழிச்சிட்டு வெளியே வந்துடுது. வெளியே வந்தோடனே அந்த சின்ன பொண்ணை கொல்லணும்னு பார்க்குறான். பட் நம்ம கைமேன் அவனை பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு வந்து அவன் தலையை தனியாக விட்டிடுறான். விட்டுட்டு என்னடா சின்ன பொண்ணுக்கிட்ட வீரத்தை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் பேச ஆரம்பிச்சிடுறான். உடனே அந்த சின்ன பொண்ணு மாக்கிக்கிட்ட பார்த்து சொல்கிறா, ஐயோ ரொம்ப பாவமாக இருக்கேன், உனக்கு தெரியாத நம்ம கிராஸ் சைடு எல்லாம் கத்தியில் கை தேர்ந்தவங்க அப்படின்னு. உடனே நம்ம கைமேனை பார்த்துட்டு, கைமேன் நீ வேறு லெவலில் ஃபைட் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்ல, நம்ம கைமேன் உடனே சின்ன பொண்ணுக்கிட்ட நீ இந்த கிராஸ் சைஸாக இருக்கிறதெல்லாம் போதும், நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, உடனே அந்த சின்ன பொண்ணு இல்லை நான் உங்க கூட தான் வரலான்னு பிளான் பண்ணிட்டேன், நான் வீட்டுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி ராவடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு சைடு நம்ம நிக்காடோவும் நம்ம கைமானும் எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்காம வெளியே தப்பிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த கடைக்காரன் நம்ம நிக்காடோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி சும்மா எடுத்துகிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க 3 பேருமே அப்படியே சின்ன பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை பாரு நீ சாப்பாடு இருக்குன்னு சொன்னனால தான் அவன் அவங்க கூட வந்தேன் அப்படின்னு கைமேன் சொல்கிறான். ஆனால் இங்கே சாப்பாடு எதுவும் இல்லை, நீ நிக்காடோவுக்கு சமைக்க வச்சுட்டே அப்படின்னு சொல்கிறான். உடனே நிக்காடோவும் சமைச்சிட்டு சரி நம்ம பிளான் என்ன அப்படின்னு அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்குறோம். சின்ன பொண்ணு வந்து சொல்லுது, நம்மளோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகன் சிட்டியில் தான் இருக்குது, நம்ம அங்கே போனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவனும் ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறான்.
இப்படி சாப்பிட்டே இருக்கிறப்ப அந்த சின்ன பொண்ணு சின்னதாக ஒரு ஸ்மோக் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைமேன் கிட்ட கொடுக்குறா. இதுதான் இருக்கிறதுலே கடைசி பேக் பவுட்ரு, இதை நீ ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைமேன் கிட்ட கொடுக்குறோம். இன்னொரு சைடு நம்ம ரிஷா அவனை கொன்னவன் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது தடையும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் செர்ச் பண்ணலான்னு சொல்லி அந்த வீட்டில் தேடி பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம டோக்னு அவனை பார்த்துட்றான். என்னடா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எங்களோட பொருளையே திருட்டலான்னு பார்க்குறியா அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, இல்லை உனக்கு யார் கொண்டான்னு தெரியும் தானே, தயவு செஞ்சு சொல்லு, என்னை யார் கொண்டா, பாஸ் ஆர்டர் பண்ணாங்களா இல்லை வேறு யாராவது கொண்டாங்களா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறான். கடைசியில் ஒருவேளை நீ தான் என்னை கொன்னையோ, உண்மையை சொல்லு, நீ தான் என்னை கொன்னையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்குறான். நம்ம டோக்னு அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல், இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் திருட வந்திருக்கான், அவனுக்கு என்ன நிலமை ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது, பட் இப்போ உன்னை பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க அவனுக்கு என்ன நிலமை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டோகுனா வந்து பார்த்தீங்கன்னா கத்தி சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கை தேர்ந்தவனா இருக்கான். ஸோ கத்தி சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜுவோட உடம்புல கத்தியை குத்தி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிடறான். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிஜுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்கிட்டு உட்காந்துடுறான். ஆனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஆனமே அப்படின்னு நம்ம டோகுனா அவனை பார்த்து சொல்கிறான். இப்படி ஒரு சைடு நடந்துட்டு இருக்க நம்ம கைமேனும் நிக்காடவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜேகன் சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஜேகன் சிட்டின்னு கேட்டோம்னா நம்ம கைமேனுக்கு எதுவும் மெமரிஸ் பேக்கில் வர மாதிரி இருக்குது, பட் அதை உடனே போயிடுது. இன்னொரு சைடு நம்ம டாக்டரை காமிக்கிறாங்க. நம்ம டாக்டர் அங்கே எவனோ ஒருத்தனை பார்த்த ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறால. ஸோ அவனை பார்த்து சாக்கில் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம சின் கேட்குறான், டாக்டர் என்னாச்சு, நீங்கள் என்ன எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க போல அப்படின்னு கேட்க, ஆமாம் அங்கே ஒருத்தனை பார்த்தேன், அவனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குது. அவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோலில் தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, என்னோட பேஷண்ட்டாக ஒரு தடவை வந்துருந்தான். பட் அவன் இங்கே என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல, அவன் ஹோலில் ஒரு ஹியூமனாக தானே இருந்தான், இங்கே எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கான். உடனே நம்ம டாக்டர் சொல்கிறான், நம்ம ஹோலுக்கு போனால் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அவன் யாருன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் ஹோலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ரிஜுவை வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. ரிஜு வந்து சொல்கிறான், எப்படியோ ஃபைனலாக என்னை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமாக இருக்கான். பட் நான் எதுக்கு இந்த ப்ளஸ் கிராஸ் ஐஸில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ஃப்ளாஷ்பேக் போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த கிராஸ் ஐஸோட வேலையெல்லாம் என்னென்னா, இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான சாஸ்திரஸை வந்து பார்த்திங்கன்னா கொன்று அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாடிஸை அவங்களோட பாஸ்க்கு அனுப்பி வைக்கிறது தான். பட் அந்த பாடியை வச்சு அவங்க பாஸ் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதுலாம் சுத்தமாக தெரியல. பட் அவங்களை கொன்று அனுப்பி வைக்கிறது தான் இந்த கிராஸ் ஐஸோட வேலையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பாஸ் தர பிளாக் ஸ்மோக்கை ட்ரக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோவாக யூஸ் பண்ணுற மெஜிஷியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வேலையாகவே இருந்திருக்கு. அப்போ தான் ரிஷு கூட இருக்க இன்னொரு ஆள் சொல்கிறான், நம்ம இந்த பாடியெலாம் அனுப்புகிறோம், நம்ம பாஸ் நமக்கு பிளாக் பவுடர் கொடுக்குறாரு, அந்த பிளாக் பவுடரோட பவரே வேறு லெவல் பார்ப்போன்னு சொல்லிட்டு அதை ஒரு ட்ரக் மாதிரி வாயில் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அவனோட ஸ்மோக்கை வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்த்துல என்னோட மேஜிக் ஸ்மோக் எவ்வளோ வருது அப்படின்னு. பட் இதில் என்ன ஒரு டிஸ்ட்னா, என்ன தான் இந்த மாதிரி ட்ரக்கை எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட ரிஷுவால் இந்த ட்ரக்கை எடுத்தால் கூட அவனோட மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவன் ரிஷு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்லெஸ் மேன் மாதிரி தான் இருக்கான். அதனால் அவனுக்கு வேறு வழியே தெரியாமல் அங்கே இருக்க ஒரு மேஜிக் ஸ்கூலில் போய் சேர்றான். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசாவா அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். இந்த மாதிரி மேஜிக் ஸ்கூலில் தான் நம்ம ஐசாவாவும் நம்ம ரிஷு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாங்க. நம்ம ஐசாவால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் அளவுக்கு மேஜிக் பவர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம ரிஷுவால் சுத்தமாக யூஸ் பண்ண முடியாது. பட் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இதில் இன்னொரு டிஸ்ட்னா, நம்ம ரிஷு செத்ததுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் வரான். அதுக்கப்புறம் நம்ம ஐசாவை வந்து பார்த்திங்கன்னா அவனால் பார்க்கவே முடியல. சார் ஐசாவா இல்லை, அவன் பேர் ஐகாவா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியல. இந்த மெமரிஸ் தான் நம்ம ரிஷுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஐகாவா நீ எங்கே தாண்டா போனேன், என்னை யாரா கொன்னா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுரா அப்படின்னு சொல்லி நம்ம ரிஷு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ரிஷு இந்த சைடு யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு சைடு டோகுனா உள்ளே வரான். டோகுனா உள்ளே வந்ததுக்கப்புறம் அவனோட அடியால் கேட்க ஆரம்பிக்கிறான், என்ன டோகுனா, என்ன இவனோட உயிரோட வச்சிருக்க, இவனை நீ கொண்டு போட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ரிஷு சொல்கிறான், ஆமாம் உண்மைதான், டோகுனா நினச்சிருந்தா என்னை கொண்டிருக்கலாம், பட் அவனால் என்னை கொல்ல முடியாது, அப்படி தானே டோகுனா அப்படின்னு நம்ம டோகுனாவை பார்த்து ரிஷு கேட்குறான். இதில் என்ன ஒரு குழப்பம்னா ஒன்றுமே புரியல நமக்கு, எதனால் அவனை கொல்ல முடியாது, இவன் மறுபடியும் உயிரோடு வந்திருக்கான், ஒருவேளை அதனாலையானு தெரியல. பட் அவன் டோகுனாவை பார்த்து உன்னால் என்னை கொல்ல முடியாதுல்ல டோகுனா அப்படின்னு கேட்குறான். இப்படி அங்கே போயிட்டுருக்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைமேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஜேகன் சிட்டியில் தான் நம்ம ரிஷு படித்த அந்த ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக நம்ம கைமான் பார்த்துட்றான், ஜேகன் மேஜிக் ஸ்கூல்னு. அதை பார்த்ததுக்கப்புறம் இதை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் தலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வலிக்க ஆரம்பிக்கிறது. அவன் தலை அவனோட கண்ணு அந்த மூக்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம நிக்கோட கேட்குறா, என்ன கைமேன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம கைமேன் சொல்கிறான், இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் ஏதோ ஒரு நடந்திருக்கு, இந்த ஸ்கூல் எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது, இந்த ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா எனக்கு வேறு ஏதாவது மெமரிஸ் ஞாபகத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைமேன் உடனே உள்ளே போக ஆரம்பிக்கிறான். அப்படி உள்ளே போனதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பில்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு போய் தலை வலிக்க ஆரம்பிக்குது. தலை பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து சைடில் யாரோ ஒரு பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. உடனே வேகமாக ஓடுறான். நில்லு, யார் நீ, என்ன பாடி தூக்கி போயிட்டு இருக்க, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்க்குறான். அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. நம்ம கைமேனுக்கு ஒன்றுமே புரியல.
உடனே நம்ம கைமான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பில்டிங் நல்லா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் யாருன்னு ஒண்ணுமே புரியலையே! நானும் ஒரு மெஜிசியனா? நான் ஒரு ஹியூமனா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கப்பவே கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராயர் மாரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அந்த ட்ராயர்ல சில ஃபோல்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஃபோல்டர்ல மட்டும் 529 நேம் போட்டிருக்கு. அந்த நம்பர எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்தா தெரியுது, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷுவோட பேர் எழுதியிருக்கு. அவனோட ஃபோட்டோவும் போட்டிருக்கு. இத பார்த்தோனே நம்ம கைமான் மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடுது. அவனோட உடம்புலேருந்து யாரோ ஒருத்தன் வெளிய வர மாரிலாம் காமிக்கிறானுங்க. ஒருவேளை அவன் நம்ம கைமான் தான் ஐகாவாவா இருப்பானா ஒன்றும் புரியல. நம்ம ஐகாவா வந்து பார்த்தீங்கன்னா ரிஷுவோட ஃப்ரெண்டு. என்னென்னமோ நடக்குது அவன் மண்டைக்குள்ளே, நமக்கும் ஒன்றுமே புரியல. எவனோ ஒருத்தன் பாடியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பாடியில் ஃபுல்லாக மூச்சிட்டுருக்கு. அந்த ஈயெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹியூமன் ஃபார்ம் மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்குது. அப்படி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கைமான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் அவன் மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெறிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம கைமானுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்காடோ வந்துடுறாங்க. நிக்காடோ வந்துட்டு, கைமான் உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ என்னடா இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யார் அவன் மூஞ்செல்லாம் இப்படி ஆக்குனது அவன் கையை பார்க்குறான். அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் சாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஒருவேளை நீ தான் உன் மூஞ்சை அப்படி மாற்றிக்கிட்டியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டேஜ்லாம் போட்டுட்டு, என்ன தான் நடந்தது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கைமானை பற்றி. உடனே நம்ம நிக்கோட அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட, நீ போய் வெளியே போய் ஜூஸ் வாங்கிட்டு வரியா கைமான் குடிக்கிறதுக்குன்னு சொல்லி அவளை அமைச்சிடுறான். அமைச்சதுக்கப்புறம் நிக்கோட நம்ம கைமான் கிட்ட உட்காந்து, கைமான் நீ ஒன்று நோட்டீஸ் பண்ணியோ, உன் கண்ணில் இருக்க அந்த ப்ளஸ் சிம்பிள் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம கைமான் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே ஆரம்பிக்கிறான். என்னது மறந்துடுச்சு அப்படின்னு. அப்புறம் நம்ம நிக்கோட கிட்ட கைமான் சொல்கிறான், நிக்கோடோ நான் யாருன்னு எனக்கு சுத்தமாக புரியல. நான் யார்? ரிசு பற்றி ஞாபகம் வந்தாலே என் தலையெல்லாம் ஏன் வெடிக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் ஒரு சாஸ்திரர், நானும் ஒரு மெஜிசியனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழம்பல் அவனை ஃபுல்லாக புலம்பிகிட்டு இருக்கான் நம்ம நிக்கோட கிட்ட. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நிக்காட்டோ, ஒருவேளை நானே உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணிடுவனோ, அதாவது நானே உன்னை காயப்படுத்திடுவனோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம நிக்காட்டோ உடனே நம்ம கைமான் கட்டிப்பிடிச்சி, கைமான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ யாருன்னு கண்டுபிடிப்போம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைமான் கட்டிப்பிடிச்சிட்டு நம்ம கைமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாள். இந்த சைடு போயிட்டுருக்க இன்னொரு சைடு நம்ம டாக்டரும் அந்த ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹோலுக்கு போயிட்டு அந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன டாக்டர் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியும், வாங்க அவன் இங்கே தான், அவனோட ஃப்ளாட் இங்கே தான் இருக்குது, வாங்க அவனோட ஃப்ளாட்டை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு, இவன் தான் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவனை பார்க்க ஹியூமன் மாதிரியே இருக்கானே, இவன் எப்படி நம்ம மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னமோ ஆராய்ச்சிலாம் பண்ணியிருப்பான் போகிற நம்ம டாக்டர். அவனை வச்சு சரி டாக்டர் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பில்டிங்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் அவனோட தாத்தா மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தலை வந்து தனியாக கிடக்குது. அங்கே பார்த்தா அவன் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா செத்து போய்ட்டான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு இவன் தலை தனியாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோய் அவன் தலையை எடுத்து வச்சு விளையாண்டுருப்பான். அப்புறம் பார்த்தா நான் என்ன சாகலை, இங்கே பாரு நான் உயிரோடு தான் இருக்கேன், என் தலையை எவனோ ஒரு மெஜிசியன் வந்து மாதிரி மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜிசியன்ஸ்லாம் வந்து அங்கே இருக்க ஹியூமன்ஸ் மேலே அவங்களோட பவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணி இவங்க மக்களெல்லாம் இந்த மாதிரி மாற்றி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விக்டம் தான் இந்த தாத்தாவும். இந்த மாதிரி மெஜிசியன் தான் என்னை பார்த்துட்டாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, ஒன்று அவங்கள சொல்லுவாங்க, நான் உங்கள் பேரனை பார்க்க தான் வந்தோம். பேரனோட கிரேவியர் பார்க்க வந்தீங்களா, வாங்க இது இங்கே தான் இருக்கு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை புதைச்சி வச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. சரி என்ன வேண்டுமோ வேண்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அவனுங்க நோய் சரி வா நம்ம வேலை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு உடனே தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் தாத்தா சாக்காயிருவான். என்னடா பண்ணுறீங்க, வேண்டதுக்கு வந்து நினச்சா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாக்கை அவன் கதறிட்டு இருப்பான். இன்னொரு சைடு அவன் புதைக்குழியை ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. பட் உள்ளே பார்த்தா அவனோட பாடியே இருக்காது, அதாவது அவனோட பேரனோட பாடியே இருக்காது. ஸோ இதில் இருந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா, உள்ளே இருக்கன்னு ஒரு மனுஷன் தான். ஸோ அவனுக்கும் உள்ளே இருக்க அந்த கிராஸ் சைட் பாஸ்க்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அண்ட் நம்ம கைமேனுக்கும் நம்ம ரிசுவுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. மேபி நம்ம கைமேன் நம்ம ரிசுவோட ஃப்ரெண்டான ஐசாபாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் நம்ம ரிசுவை யார் கொண்டா அப்படிங்கிறது நமக்கு இதுவரை எதுவுமே தெரியல. ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 எபிசோடு கவர் ஆயிடுச்சு சீசன் 2ல். ஒரே நாளில் 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். நிறைய அனிமே வீடியோஸ் பார்க்க போகிறோம். விஸ்டோரியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஸ்டோரியா சீசன் 2 பார்க்க போகிறோம். அண்ட் டெமான்ஸ் ஆஃப் ஷேடோ ரெலமும் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தான் மிஸ் நோபடி அண்ட் சைனிங் ஆஃப். டாடா பாய்.